கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்தும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். பாருங்க, எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க போய் சேர்ற தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா விஸ்தாரமுள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளையில கர்த்தர் உங்களுக்கு முன்பாக விஸ்தாரத்தை உண்டு பண்ணுகிறார். அப்படின்னா ஒரு பெரிய விரிவாக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. எதில் நீங்கள் குறைந்து காணப்படுகிறீங்க, எதில் குறைவற்றவர்களாக இருக்கிறீங்க, இந்த நாளில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களை விஸ்தாரமாக்க போகிறேன், அப்படின்னா நான் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், அப்படின்னா உங்களை விரிவாக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விஸ்தாரமான தேசத்தை கையில் கொடுக்குறேன், அந்த ஜனங்க கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று. தெய்வ பிள்ளையில யார் உங்களுக்கு விரோதமாக எதிராக இருக்கிறாங்க, பயப்படாதீங்க. அவர்களையும் உங்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். உங்கள் குறைவில் கர்த்தர் நிறைவாய் மாற்ற உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த தேசம் விஸ்தாரமான தேசமா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் குறை உள்ளவனாக இருக்க மாட்டான். தேவப்பிள்ளையில ஆண்டவர் பிசினிதனமாய் கிள்ளி கொடுக்கிறவர், என் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர். அதனால தான் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், அப்படின்னா உன்னை எல்லாவற்றிலும் மேன்மையா உயர்வா பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஈமேன். ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறன்னா பெரிதாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் ஏசாயா 60:22 வாசிக்கிற, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையிலே உங்களுக்கு முன்னாடி விஸ்தாரமானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ எதில் நீங்கள் குறைபட்டிருக்கீங்களோ, எந்த ஆசீர்வாத நன்மையில் நீங்கள் ரொம்ப குறைவு எளிமையாக இருக்குன்னு சொல்லுறீங்களோ, கர்த்தர் உங்களை விஸ்தாரமாக்குவதற்கு உண்மையில் இருக்கிறார். அந்த விஸ்தாரமான தேசம் எப்படி இருக்கும்னா, அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு, சகல வஸ்து குறைவில்லாமல் இருக்கிற இடமா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, விஸ்தாரமாக்கும் போது என்ன நடக்குன்னா, அது குறைவுகள் மாறி கர்த்தர் தி பெஸ்ட். ஆமென். அழகா சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் இருக்கிற வஸ்து எல்லாம் அதில் இருக்கும், குறைபடாது என்று கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் விஸ்தாரத்தில் வைக்கிறார். ஆண்டவர் விஸ்தாரமாக்கும் போது அதில் சகல வஸ்துகளும் இருந்து பார்க்குறோம். இங்கே ஏசாயா சொல்லுகிறார், நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமுள்ள மேய்ச்சலிலே மேயும். இங்கே எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ உன் நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு மழையும், அந்த மழை அந்த விதையை முளைய பண்ணி அது தானியத்தை கொடுக்கும். அது தானியம் எப்படி இருக்குன்னா கொழுமையும் புஷ்டியுமா இருக்குமா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலில் மேயும் என்று. அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் என்ன எஃபர்ட் எடுத்தாலும், எதை முயற்சி செய்தாலும் தேவைப்படல, அதில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, அதோடைய பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை இதுவரை நீங்கள் குறைவே பார்த்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விஸ்தாரமாக்குறேன். அல்லேலூயா. இந்த நம்புங்க, ஆண்டவர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குற கர்த்தர். இப்போ யார் எதில் குறைபட்டு குறுகி போயிருப்பாங்கன்னா, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை விஸ்தாரமாக்குங்க, எங்களை பெருக பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளை பெருக பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர் உங்களை விஸ்தாரமாக்குவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.